இப்போ உனக்கு சந்தோஷமா? எஸ் டாடி. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நம்ம ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அந்த ரூம்ல ஒரு சேர் இருந்தது. அது எப்பவுமே டேபிள் பக்கத்துல தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஒருத்தர் யாரோ உட்காரதுக்கு வெயிட் பண்ற மாதிரி. அது யூஸ் ஆகாத சேர் இல்ல. ஆனா அதுல யாரும் உட்கார்ந்ததும் கிடையாது. ஒவ்வொரு சாயந்தரமும் மீரா வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல அவ பாக்குறது அந்த சேரை தான். அது ஒரு பொருள் மாதிரி இல்ல. ஆனா அதுல ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கு. அவளும் அவளோட அப்பாவும் டேபிள்ல உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஸ்பூன் சத்தம் மட்டும் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணும். ஒர்க்கில் அவளுக்கு எல்லாமே ஈஸி தான். அவள் ஒரு கண்டென்ட் ரைட்டர். வேர்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறது, சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் அவளுக்கு ஈஸி. ஆனால் ரியல் லைஃப்னு வரும்போது அவளுக்கு இந்த கான்வர்சேஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அவளால் அதை மட்டும் ஹேண்டில் பண்ண முடியவே இல்லை. ஒரு நாள் அவள் ஒரு பழைய பாக்ஸை ஓப்பன் பண்ணான். அதுக்குள்ள போட்டோஸ் இருந்துச்சு, நோட்ஸுங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. அவ அம்மாவுடைய நோட் புக்கும் அதுல இருந்தது. அந்த நோட் புக்ல ஒரு லைன், அவர் அதிகமா பேச மாட்டாரு, ஆனா அவர் லவ் குறையாதது. அதை படிச்ச உடனே மீராவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அப்பாவோட சைலன்ஸ் அது எப்பவுமே எம்டியானது இல்லை. அடுத்த நாள் டின்னர் சாப்பிடும் போது அவ ஒரு விஷயத்த கவனிச்சா. அப்பா தண்ணி கிளாஸ அவ பக்கமா அப்படியே நகர்த்தி வைக்கிறத பார்த்தா. அது ஒரு சின்ன செயல் தான், ஆனா அதுல அவருக்கு அவ மேல இருந்த அக்கறை தெரிஞ்சது. அப்பா, உங்க நாள் எப்படி இருந்தது அப்படின்னு அவ கேட்டா. அந்த கேள்வி அவருக்கு ஒரே சர்ப்ரைஸா இருந்துச்சு. நார்மல் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். சின்ன பதில் தான், ஆனா அது ஒரு கான்வர்சேஷனுக்கு ஆரம்பமா இருந்தது. ஒரு நைட்டு கரண்ட் போச்சு. ரொம்ப டார்க்கா இருந்தது, சைலண்டா இருந்தது. அப்ப அப்பா சொன்னாரு, உனக்கு தெரியுமா, உன் அம்மாவுக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்படி சொன்னது ஒரு கனெக்ஷனோட ஆரம்பமா இருந்துச்சு. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. பெரிய டாபிக்ஸ்லாம் இல்லை, ஆனா சின்ன சின்ன நினைவுகள். ஆனா அந்த மொமெண்ட்ஸ் ரொம்பவே மீனிங்ஃபுல்லா மாறிச்சு. அடுத்த நாள் மீரா அந்த எம்டி சேர்ல ஒரு பிளேட்டை வச்சா. யாருக்காக? அவங்க அம்மாக்காக. அவ அம்மா அங்க இருக்கிறதாவே நினைச்சிட்டா. அப்பா அதை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. ஆனா அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அதிகமாலாம் இல்லை, ஆனா போதுமான அளவுக்கு பேசினாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகல. அது இன்னும் காத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சில அன்பு வார்த்தைகள்ல வராதுங்க, ஆனா அதை ஃபீல் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தா அதுவே போதுமானது. சைலன்ஸ் எப்பவுமே எம்டி இல்லை, அது சம்டைம்ஸ் அன்ஸ்போக்கன் லவ். சைலன்ஸ் எப்பவுமே வெறுமையானது இல்லைங்க, அது சில சமயத்துல வெளியில காட்டப்படாத அன்பா கூட இருக்கலாம்.